வணக்கம் தோழரே, நான் உங்க ரூபி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் தான் ப்ரோ இந்த லாக்டவுனில் நாங்கள் யூஸ்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி ஏதாவது 4 ஸ்கில்லை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. அந்த ஸ்கில்லால் எங்களுக்கு பணமும் சம்பாதிக்கணும், அட் த சேம் டைம் எங்களுக்கு வேலையும் கிடைக்கணும். அந்த மாதிரி 4 ஸ்கில்லை பற்றி நறுக்குன்னு சொல்லுங்கள் ப்ரோ கேட்டிருந்தாரு. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோ பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேர்கள் விருப்பம். நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் தான் இந்த வீடியோ பற்றி கேட்டிருந்தா சொன்னேன், அவர் தான் இவர். ஸோ இவர் தான் இந்த வீடியோக்கான ஐடியா கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி உங்களோட கமெண்ட், உங்களோட ஃபோட்டோ வரணும்னா என்னோட வீடியோ கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணணும். அதாவது எனக்கு அடுத்த வீடியோக்கான டாபிக் சஜஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரோ ஜிஎஸ்டி பற்றி பேசுங்க, ஜிஎஸ்டியை பற்றி பேசுங்க, என்டிபியை பற்றி பேசுங்க, இந்த மாதிரி எனக்கு சஜஷன் பண்ணிங்கன்னா அதை பற்றி நம்ம ஒரு செப்பரேட்டாக வீடியோ மேக் பண்ணுவோம். அந்த வீடியோவில் உங்களோட கமெண்ட், உங்களோட நேம் கண்டிப்பாக டிஸ்பிளே ஆகும். இல்லை ப்ரோ என்னோட ஃபோட்டோ உங்கள் சேனலில் வரணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே கமெண்ட்டை இன்ஸ்டாகிராமில் போய் எனக்கு மெசேஜாக பண்ணுங்கள் உங்கள் ஃபோட்டோவோட. அந்த ஃபோட்டோவை கமெண்ட்டு நான் கண்டிப்பாக வைக்கேன் உங்கள் அந்த வீடியோ பண்ணும்போது. நான் பொய்லாம் சொல்ல, உண்மையாக தான் சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட ஃபோட்டோ இல்லை உங்கள் கமெண்ட் நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, எல்லாருமே கமெண்ட் செக்ஷன் ட்ரை பண்ணுங்க. ஏன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்க கமெண்ட் கூட அடுத்ததா வரலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் டிஸ்க்ளைமர் பற்றி நான் சொல்ல போறேன். ஸோ யாரும் பயப்படலாம் வேண்டாம். ஸோ டிஸ்க்ளைமர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்பா மேட்டர் சால்ட் வாட்டர் தான். நான் சொல்ல போகிற எல்லா ஸ்கில்லுமே நீங்கள் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நான் 1 வாரம் எடுத்திருக்கேன். ஏன்னா நெட்டில் போட்டோன்னு ஏகப்பட்ட ஸ்கில் வந்துச்சு, சர்டிஃபிகேட் கோர்ஸ்லாம் வந்துச்சு. அதில் நம்ம பசங்களுக்கு தேவையானதை மட்டும் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். அமௌண்ட் வச்சு, டிமாண்டை வச்சு, இந்த மாதிரி பல விஷயத்தை வச்சு நான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் இந்த கோர்ஸை நீங்கள் படிக்க போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். வெறுமனை படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த விதத்தை யூஸ் கிடையாது. அதை பற்றி நான் முதலே சொல்லியிருந்தேன். ஸோ வாங்க டிலே பண்ண வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நம்ம வீடியோவில் ஃபர்ஸ்ட் என்ன ஸ்கில்லை பற்றி பார்க்க போறோம்னா, லாங்குவேஜ் ஸ்கில் தாங்க. ஸோ இது இன்னும் டேரக்டாக சொல்லணும்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் தாங்க. இதை நீங்கள் ரொம்ப வளர்த்துக்கணும். இந்த லாக்டவுனில் அதை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்கு. நீங்கள் புதுசாக நிறைய லாங்குவேஜ் கூட படிச்சுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச லாங்குவேஜை அதை டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு இங்கிலீஷ் நிறைய பேர் தெரியும், ஆனால் எவ்வளோ ஃப்ளூவன்ஸியாக தெரியும்னு சொல்லிட்டு நமக்கு சந்தேகம் இருக்குது. நீங்கள் இங்கிலீஷ் கூட இந்த லாக்டவுனில் படிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு வேறு லாங்குவேஜ் படிக்கணும், இந்தியன் லாங்குவேஜை வேறு ஏதாவது படிக்கணும் ப்ரோ சொன்னாங்களோ அது கூட படிக்கலாம். ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அது கூட நீங்கள் படிக்கலாம் உங்கள் இன்ட்ரெஸ்ட்டில். ப்ரோ எனக்கு ஒரு லாங்குவேஜ் படிக்கணும், அந்த லாங்குவேஜ் படித்தா எனக்கு ஃபாரினில் வேலை கிடைக்கணும், அந்த மாதிரி லாங்குவேஜ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது நண்பா. என்ன லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸ் இருக்குது, சைனீஸ் இருக்குது, ஃப்ரெஞ்ச், ஜெர்மன். நம்ம இந்தியாவிலேயே அதிகமாக பே பண்ணக்கூடிய லாங்குவேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் தான் இருக்குது. ஸோ கூகுளில் நீங்கள் டைப் பண்ணி பார்த்தா கூட சைனீஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த லாங்குவேஜாக நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஃபாரினில் கண்டிப்பாக வேலை இருக்குன்னு கூட சொல்லலாம். குறிப்பாக நீங்கள் சைனீஸ் அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எனக்கு வித் சர்டிஃபிகேட் இருந்தால் நல்லா இருக்கும் ப்ரோன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு சில எக்ஸாம் இருக்குது. நீங்கள் சைனீஸில் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா அதுக்கு ஹெச்எஸ்கேன்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, அது கண்டிப்பாக எழுதணும். அதுக்கு ஜாப்பனீஸில் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கினா ஜேஎல்பிடி அந்த எக்ஸாம் நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். ஸோ இந்த சர்டிஃபிகேட்டில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 4th லெவல் வேறு முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கன்ஃபார்மாக கிடைக்கும் அவங்க கண்ட்ரிலேயே. இல்லைன்னா நம்ம இந்தியாவிலே நிறைய சைனீஸ் ஜப்பானீஸ் கொலாபரேஷனில் ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை தாண்டி நிறைய லாங்குவேஜ் இருக்குது, ஃப்ரெஞ்ச், ஜெர்மன்லாம் இருக்குது, அது கூட படிக்க ஆரம்பிக்கலாம் நீங்கள். ஸோ லாக்டவுனில் நீங்கள் அதர் லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு சூட்டபிளான டைம் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ வேஸ்ட் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம லிஸ்ட்டில் 2வது ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்றாங்க. நீங்கள் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் அதை சேர்த்து வைக்க தெரியலனா அது எல்லாமே வீணாக தான் போகும். ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஃபினான்ஷியல் நாலேஜை நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிவிடும். சரிங்க ப்ரோ, என்னோட கெரியரை நான் ஃபினான்ஸ், அக்கௌண்ட்ஸ், அதுக்கப்புறம் டாக்ஸேஷன், ஸ்டாக் மார்க்கெட்லாம் கொண்டு போக போகிறேன், அதுக்கு யூஸ்ஃபுல்லாகிற ஏதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்கா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு நண்பா. ஸோ நீங்கள் கூகுளில் போயிட்டு என்எஸ்சி அகாடமின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட் வரும். ஸோ இந்த வெப்சைட்டில் நம்மளோட இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இந்த கோர்ஸ் நடத்துகிறாங்க. என்எஸ்சினா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம இந்தியாவில் உள்ள டாப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். ஸோ இவங்க நிறைய கோர்ஸ் ஆஃபர் பண்ணலாங்க ஆன்லைன்லேயே. ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி உங்கள் ரெஸ்யூமில் கூட இந்த கோர்ஸ் சர்டிஃபிகேட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க கோர்சஸ் நிறைய இது பெய்டில் தான் இருக்குது. நீங்கள் ஃபில்டரில் போய் ஃப்ரீன்னு வச்சிங்கன்னா நிறைய ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக எடுத்து படிச்சுக்கலாம். லாக்டவுனை வீண் பண்ணாதீங்க. ஸோ இந்த லாக்டவுனில் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் அடுத்தடுத்த கோர்ஸ் நிறைய படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபினான்ஸ் நாலேஜும் கெயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் அடுத்து என்ன ஸ்கில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ஸ்கில் தாங்க. இப்போ உள்ள டெக்னிக்கல் வேர்ல்டில் நீங்கள் ஏதாவது கம்ப்யூட்டர் ஸ்கில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எந்த வேலைக்கு போகலான்னு சரி, குறிப்பாக நீங்கள் பிகாம் இல்லை காமர்ஸ் டிகிரியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். ஸோ எந்தெந்த ஸ்கில்லாம் தெரிஞ்சால் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்டோட அனைத்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற மாதிரி தெரியணும். வேர்டு, பவர் பாயிண்ட், எக்ஸல் இந்த மாதிரி யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். குறிப்பாக உங்களுக்கு எக்ஸல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எக்ஸல் யூஸ் பண்ணாத இடமே கிடையாது. இல்லை ப்ரோ எனக்கு பேசிக் சாஃப்ட்வேர் ஃபுல்லுன்னு தெரியும், அடுத்த சாஃப்ட்வேர் படிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா டேலி ERP9 இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இல்லை ப்ரோ நான் டேலி ERP9ம் படிச்சிட்டேன்னா ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் SQL, HTML, CSS, JavaScript அந்த மாதிரி படிக்கலாம். ப்ரோ எங்களுக்கே நாங்கள் ப்ரோக்ராமிங் படிக்கணும்னு கேட்டிங்கன்னா
இப்போ உள்ள ரெக்ரூட்டர்ஸ் அதையும் எதிர்பார்க்காங்க. ஸோ படிக்கிறது தப்பு இல்ல. ஒருவேளை நீங்க அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ற அளவுக்கு உங்க டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க அதை வச்சு நிறைய காசு சம்பாதிக்கலாங்க. சரிங்க ப்ரோ, இதை நான் எங்க படிக்கலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு நிறைய இடம் இருக்கு. ஸோ என்னோட பர்சனல் சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூடிமி. ப்ரோ யூடிமிலாம் வேண்டாம், வேற இடத்துல படிக்காம கேட்டீங்கன்னா நம்ம யூடியூப்ல நீங்க படிக்கலாம். முக்கியமாக எக்ஸல், பவர் பாயிண்ட், வேர்டு அதை எல்லாமே நீங்கள் படிக்கணும்னா யூடியூப்லேயே படிக்கலாம். நம்ம தாய்மொழியில் கூட நீங்கள் படிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், என்லெஸ் நாலேஜ். ஸோ இந்த சேனலில் உங்களுக்கு எக்ஸல், எம்எஸ் ஆக்சஸ், பவர் பாயிண்ட் சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பிளேலிஸ்ட் போட்டு வச்சிருக்காரு. நானே 2-3 சாஃப்ட்வேர் இந்த வீடியோ பார்த்து படிக்க கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அந்த வீடியோ போய் பாருங்க, அதில் ஏதாவது சாஃப்ட்வேர் போய் படிச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இந்த லாக்டவுன் டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரில் ஸ்பெஷலிஸ்ட் ஆகுங்க. அது இதை மட்டும் சொல்லலை, ஃபோட்டோஷாப் இருக்குது, அடோட் ப்ரீமியம் ப்ரோ இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அதை நல்ல டேலண்ட் ஆகிட்டீங்கன்னா அதை வச்சு நீங்க காசு சம்பாதிக்கலாம். நம்ம லிஸ்ட்ல உள்ள கடைசி கோர்ஸுக்கு வந்தாச்சு. நம்ம ஸ்டைல்ல சொல்லணும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க மாசா கெத்தா ஒரு கோர்ஸ் இருக்கு. என்ன கோர்ஸ்னு பாத்தீங்கன்னா தட்ஸ் மீன் என்ன ஸ்கில்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். என்னடா நீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி பேசுற, வேற எதுவுமே இல்லைன்னு கேட்டீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ரோல் அவ்வளோ இம்பார்ட்டன்டா இருக்கு. அதுவும் இந்த 2021 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் growth வேற லெவல்ல போயிட்டு இருக்கு கூட சொல்லலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ஒரு பேர், அது கீழே ஏகப்பட்ட மார்க்கெட்டிங் இருக்கு. பேப்பர் கிளிக் இருக்கு, இமெயில் மார்க்கெட்டிங், எஸ்இஓ மார்க்கெட்டிங், கண்டென்ட் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கீழே இருக்குங்க. உங்க வேலைக்கு போகும்போது கூட இந்த மார்க்கெட்டிங்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கத்துக்கணும் ஆசைப்பட்டீங்க, என்னோட சஜஷன் தான் ஃபர்ஸ்ட் மொத்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு ஓவராலா கத்துக்கோங்க. அதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு, யூடிமிலே நீங்க ஃப்ரீயாவே கத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட்டிங்ல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க எக்ஸ்பர்ட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில் மார்க்கெட்டிங்ல ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும், இல்லைன்னா எஸ்இஓ மார்க்கெட்டிங்ல ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்க சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்க பிரயோஜனம் கிடையாது. ப்ராக்டிஸ் கண்டிப்பா பண்ணணும். நீங்க ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணணும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க 4 ஸ்கில்லை பற்றி சொல்லியிருக்கேன். நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு எந்த ஸ்கில்லை பற்றி ட்ரை பண்ண போகிறீங்க அதை பற்றி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் வேறு ஏதாவது டாபிக் வேணால் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், அதை பற்றி கண்டிப்பாக நான் பேசுகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.